தொடர்பாக நிறைய சமூக இழப்பு அங்கே எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை பேர் மருத்துவ சிகிச்சை, எத்தனை பேர் வெளியே போயிட்டாங்க, ஒரு தெளிவான இல்லை. இது ஏற்கனவே அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்றைக்கு முன்தினம் குறிப்பாக சொல்லிட்டாங்க. 40 உயிர்கள் இறந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. 40மே பிராட் டெட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்த நிலையில் மருத்துவமனைக்கு வந்தவர்கள். நேற்று விடியற்காலையில், அதாவது 2:50க்கு அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு சகோதரி மரணமடைந்து விட்டார். அவரை பொறுத்தவரை அந்த நெரிசலில் சிக்கி மிதிப்பட்டு வந்தவர். அவருக்கு பல்வேறு கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு 500 சுகர் இருந்தது, 500. அது மட்டும் இல்லாமல் நிறைய பாதிப்புகள் இருந்தது. வந்ததிலிருந்தே வெண்டிலேட்டரில் இருந்தாங்க. நேற்று விடிகாலில் 2:30 மணிக்கு இறந்துட்டாங்க. இது ஒன்று தான் மருத்துவமனையில் உயிரிழந்தது. மீதி 40 பேர் உயிரிழந்த நிலையிலேயே சடலங்களாக மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டவர்கள். இப்போ அங்கே 53 பேர் இன்றைக்கி காலையில் வரைக்கும் அட்மிஷனில் இருந்தாங்க. 10 மணிக்கு மேலே நிறைய பேர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க நலமடைந்து. இன்று மாலைக்குள் பெரும்பகுதியானவர்கள் குணம் பெற்று வீடு திரும்பி விடுவார்கள். இல்லை, ஒரு 2 பேர் இந்த ரிப்பு ஃப்ராக்சர் ஆகி ஒருத்தருக்கு பெரிய அளவில் அந்த எலும்புகள்லாம் நொறுங்கிய நிலையில் அவருக்கு மேல் சிகிச்சை தேவைப்படும் என்கின்ற நிலை இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அன்று இரவு வந்தபோது அவரிடத்தில் எடுத்து சொல்லி அவருக்கு எந்த மாதிரி வசதி வேணாலும் பண்ணி கொடுங்க, என்ன செலவானாலும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த வகையில் அந்த கரூரிலிருந்து மதுரைக்கு அந்த ஒரு சிறப்பு வாகனத்தின் மூலம் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு உதவியாளரை வைத்து அவரை மதுரைக்கு மாற்றினோம். மதுரையில் அவருக்கு தற்போது மிக சிறப்பான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிற காரணத்தினால் அவர் உடல் நலம் தேறி வருவதாக மகிழ்ச்சியோடு சொல்லியிருக்கிறார்கள். இன்னொருத்தர் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. 2 பேர் அங்கே தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்கு இருப்பவர்கள். இங்கே கரூரில் இருக்கிற அத்தனை பேருமே இன்றைக்கி நாளைக்குள்ளே டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. இந்த 41 பேர் இறந்தது. 53 பேர் இன்றைக்கி காலையில் அங்கே இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னங்க, அதாவது எதிர்கட்சிகள் எல்லாருமே இல்லை, நீங்கள் தான் சொல்கிறீங்க எதிர்கட்சிகள் எல்லாருமேன்னு. ஓரிருவர் சொல்லியிருக்கிறாங்க. அதை தவிர்த்து மற்ற எல்லாருமே திரு டிடிவி தினகரன் உள்பட தமிழ்நாட்டின் அரசு இது சம்பந்தமாக எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் மிக சிறப்பாக செய்திருக்கிறது என்றெல்லாம் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். மிகைப்படுத்துவது என்பதை உங்களை போன்ற ஒரு சிலரால் தானே தவிர அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவர்கள் மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.